காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது எரிபத்த நாயனாரின் வரலாறு. அவர் எங்கே பிறந்தார்? சோழ நாட்டில் கொங்கு மண்டலத்தின் தலைநகரம் கருவூர். புகழ்ச்சோழ மன்னரின் அரசாட்சி காலம். இந்த கதை நடந்த காலம். என்ன செய்தார் எரிபத்தர்? அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். கையில் எப்பவும் ஒரு மழுன்ற ஆயுதத்தை வச்சிருப்பார். யாராவது சிவ வழிபாட்டுக்கோ இல்லை சிவனடியார்களுக்கோ தொல்லை கொடுத்தார்களா என்றால் அவர்களை கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் வெட்டி விடுவார். இது அவருடைய செயலாயிருந்தது. இதை பல காலம் அவர் செய்கிறார். யாராவது தவறாக பேசினாக்கா அவங்கள தண்டிச்சிடுவார். அந்த கோவிலில் கல்யாண பசுபதீஸ்வரர்ன்ற கோவில், அந்த ஊரில் புகழ்பெற்ற கோவில். அங்கே புரட்டாசி மாதம் மகா நவமி மறுநாள், அதற்கு முன்னால் மகா அஷ்டமி நாள் அன்று என்ன நடந்தது? புகழ்ச்சோழருடைய ஆட்சி காலம்னு சொன்னோம். அவருடைய பட்டத்து யானை, அதனுடைய பெயர் பட்டவர்த்தனம். அந்த யானை கூட 5 யானை பாகர்களும் கூடவே இருப்பாங்க. அன்று காவிரியில் நீராடிட்டு வருது யானை ராஜவீதி வழியா. யானை பாகர்களும் கூடவே செல்றாங்க. அப்போ என்ன நடந்தது? சிவகாமி ஆண்டார்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் தினந்தோறும் காலை வேளையில் எழுந்து அழகான நறுமணமிக்க மலர்களை நந்தவனத்திலிருந்து பறிப்பார். ஒரு பூக்குடலைன்னு சொல்லுவாங்க, பூக்கூடை, அதில் போட்டுக்கிட்டு ஒரு கோலில் தாங்கியபடி எடுத்துகிட்டு வருவார். சிவன் ஆலயத்துக்கு கொண்டு வந்து அழகான மலர் மாலையாக தொடுப்பார். அதை சிவனுக்கு சாத்துவார். இது அவருடைய சிவத்தொண்டு. இதை அவர் செய்துக்கிட்டு வராரு தொடர்ந்து. அந்த ராஜவீதி வழியாக அவர் வந்துக்கிட்டு இருந்தார் சிவகாமி ஆண்டார். யானை என்ன நினைத்ததோ தெரியாது. ஒரு நிமிடத்தில் அவர் கையில் இருந்த பூக்கூடையை பறித்தது. பறித்து என்ன பண்ணுச்சு? மலர் மாலையெல்லாம் மண்ணில் சிதறும்படி விட்டுடுச்சு, தெறிக்க விட்டுடுச்சு. கண்டிக்க முடியுமா? பட்டத்து யானை இல்லையா? என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவரும் முதியவர். ஓடி போயிட்டு யானையை தண்டிக்க முடியுமா? அப்போ கதறாரு, சிவனே, உனக்கு இன்றைக்கி வழிபாட்டுக்கு உரிய பூக்களை யானை நாசம் செய்துடுச்சே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த வழியாக எரிபத்த நாயனார் வந்துக்கிட்டு இருக்காரு. செய்தியை கேள்விப்படுறாரு. கொஞ்சம் கூட தாமதிக்கலை. ஓடி போயிட்டு என்ன பண்ணார்? பக்கத்தில் இருந்த யானை பாகன்களை மீறி யானையை அவர் தும்பிக்கையை வெட்டிடுறாரு தன்னுடைய மழுன்ற ஆயுதத்தினால. யானை அலறி துடிக்குது, கீழே விழுந்து இறந்துடுது. பார்க்குறாங்க பக்கத்தில் இருந்த 5 யானை பாகர்களும். அவர்களும் ஓடி வராங்க. என்ன நடந்ததுன்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் எரிபத்த நாயனார் அந்த 5 பேரையும் வெட்டி வீழ்த்திடுறாரு. ஒரு கலவரம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. பார்க்குறாங்க காவலாளர்கள்லாம். செய்தியை கொண்டு போயிட்டு அரண்மனைக்கு எட்ட விடுறாங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தார் புகழ்ச்சோழ மன்னர். இது ஏதோ பகைவர்களுடைய செயலா, எதிரிகளோட சூழ்ச்சியா? கிளம்பி போகிறாரு. சேனையோடு புறப்பட்டுட்டார். 4 வகை சேனையும் புறப்படுது கூடவே. வந்து பார்க்குறாரு ராஜவீதிக்கு. தரையில் பட்டவர்த்தனம்ன்ற பட்டத்து யானை இறந்து கிடக்குது. யானை பாகர்களும் இறந்து கிடக்கிறாங்க. சிவகாமி ஆண்டார் நிற்கிறாரு அழுதுகிட்டு, கண்ணில் கண்ணீர் வடிய. கோபத்தின் உச்சியிலே நிற்கிறாரு எரிபத்த நாயனார். என்ன நடந்ததுன்னு உணர்ந்துடுறாரு. தவறு யார் பக்கம் விசாரிக்கிறாரு. ராஜாவா தன்னுடைய செயலை அற்புதமாக செய்கிறாரு. பொறுமையாக நீதியை வழங்கணும்னு நினைக்கிறாரு. உணர்ந்துக்கிறாரு தவறு செய்தது தன்னுடைய பட்டத்து யானை தான், அடியார் மேலே குற்றமில்லை. உணர்ந்துடுறாரு. வந்து நிற்கிறாரு எரிபத்த நாயனார் முன்னாடி. கோபத்தின் வடிவமாக நிற்கிறார் எரிபத்த நாயனார். அவர் கீழே சோழ மண்டலத்து ராஜா, மிக பேரரசர், மண்டியிட்டு வணங்குறாரு. ஐயா, மன்னிச்சிடுங்க, தவறு நேர்ந்து விட்டது. தவறு செய்தது என்னுடைய பட்டத்து யானை.
உங்களுடைய மழுவினால் என்னை கொன்று விடுங்கள், இந்த தவறு எனக்கும் தான், இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு நேரம் கோபத்தின் உச்சியில் இருந்த எரிபத்த நாயனார் தன்னுடைய தவறை உணர்ந்தாள். தன் தவறை தானே உணர்றது எவ்வளவு பெரிய செயல். அப்போதான் அவர் உணர்றாரு, தவறு நாமல்லவோ செய்திருக்கிறோம். பட்டத்து யானை பூக்களை சிதறவிட்டது. தண்டிப்பதற்கு அரசர் இருக்கிறார், விசாரிப்பதற்கு அரசவை இருக்கிறது, மந்திரிகள் இருக்கிறார்கள், நீதி வழங்குவதற்கு சோழ பேரரசர் இருக்கிறார். நாம் யார் தண்டிப்பதற்கு? இத்தனை பெரிய பாவச் செயலை நாம் செய்து விட்டோமே என்று மனம் அப்பொழுதுதான் உணர்கிறார். தண்டிக்கப்பட வேண்டியவர் தாமே என்பதை அவர் உணர்ந்து செயல்பட்டார். ராஜாவுடைய உடைவாளை எடுத்துக்கிறாரு, தன்னுடைய தலையை தானே அறிஞ்சிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. தவறு செய்தது ராஜாவோ இல்லை பட்டத்து யானையோ காவலாளர்களோ கிடையாது, தாமே. அதை உணர்ந்துடுறாரு. உணர்ந்து என்ன பண்ணுறாரு, உடைவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டிக்க தீர்மானிச்சுக்கிறாரு. கழுத்துக்கிட்ட வைக்கும் போது சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு வானில. பேரொளி பிழம்பா, ஐயனே எரிபத்த நாயனார், பக்தியில் யாரை யார் விஞ்சுவதென்றே தெரியவில்லைன்னு சொல்கிறாரு. சிவகாமியாண்டார் உயர்ந்தவரா, புகழ்ச்சோழ மன்னர் உயர்ந்தவரா, அல்லது எரிபத்த நாயனாரா? இறந்து வீழ்ந்து கிடந்த பட்டத்து யானை பட்டவர்த்தனம் அதற்கு உயிர் கொடுக்கிறார். பூக்குடலையில் மறுபடியும் மலர்கள் தானாய் நிரம்பின, அற்புதமாய். சிவகாமியாண்டாருடைய வருத்தம் நீங்கியது இந்த ஒரு செயலால். 5 காவலாளர்கள், 5 யானைப்பாகர்கள் அத்தனை பேரும் உயிர் பெறுகிறார்கள். என்ன ஒரு அதிசயம்! தன் தவறை தானே உணர்தல் அல்லவோ தலையாய ஒரு செயலாக இருந்தது இங்கே. அற்புதம் தானே இந்த கதை. கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வருடந்தோறும் இதை நினைவூட்டும் விதமாக பூக்குடலை விழா என்று எடுப்பார்கள். அப்பொழுது புகழ்ச்சோழ மன்னருக்கு, எரிபத்தருக்கு, சிவகாமியாண்டார் 3 பேருக்கும் வெகு விமரிசையாக அபிஷேகம், அலங்காரம் அத்தனையும் நடைபெறும். இதை ஒரு விழாவாக அவர்கள் கொண்டாடுவார்கள். சுந்தரர் பாடுறாரு திருத்தொண்ட தகையில, இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தர்க்கும் அடியேன்னு. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானும் பாராட்டுறாரு. சிவன் என்ன கொடுத்தார்? சிவபதம் மட்டும் அல்ல, சிவகணங்களுக்கே தலைவராகக்கூடிய தகுதியை எரிபத்த நாயனாருக்கு வழங்கினார். எவ்வளவு அற்புதமான கதை இது! நாமும் வணங்கலாமே எரிபத்த நாயனாரை. அவர் பாதத்தை தொழண்டு நாமும் சிவபதம் அடையலாமே. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சிவத்தொண்டு. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.